வணக்கம். நம்ம ஜப்பான்ல 2,4 லட்ச ரூபாய்க்கு சேல்ஸ் ஆன மியாசாகி மாஞ்செடி நம்ம ஊர்ல கூடுவாஞ்சேரியில நம்ம தோட்டத்துல எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்க. இதுல நெறையவே காய்ச்சிருக்கு. ஜப்பான பொறுத்தவரைக்கும் இந்த மாஞ்செடிய வந்து நம்ம நெறைய முறைகள கடைபிடிச்சு, அதாவது நெறைய சட்டதிட்டங்கள் இருக்கு. அதுக்கு எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு. அந்த மாரி வளர்க்குறாங்க. நம்ம ஒரு ஓப்பன் ஏரியால நம்ம மற்ற மாமரம் மாரி தான் வளர்க்குறோம். ஆனா கூட எவ்வளோ பிஞ்சுகள் பிடிச்சிருக்குங்கிற பாருங்க. இன்னும் பக்கத்துல இருக்க செடியில கூட நெறைய பிஞ்சுகள் இருக்கு. அதையும் காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஒரு 10, 15 நாள் ஆயிடுச்சு இது பிஞ்சுகள் வந்து. இன்னொன்னு இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி வந்த பிஞ்சுகள் நெறைய இருக்கு. நெறையவே இருக்கு. ஆனா, அவங்களும் கூட ஒரு தர நிர்ணயம் பண்றாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு மாம்பழம்னா 300 கிராம் இருக்கணும் ஆவரேஜா அந்த மாரி பண்றாங்க. இப்ப இதுல இவ்வளோ பிஞ்சுகளையும் அலோவ் பண்ணோம்னா, நமக்கு இந்த தரமான பழங்கள் கிடைக்காது. அதனால சில பழங்கள் ஒரு நோய் அந்த மாரி தாக்குதலும் இருக்குது. சில பழங்கள்ல வந்து நல்லா கருப்பாகி கீழ விழுகிற நிலைமை தான் இருக்கு. அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இத ரிமூவ் பண்றதுனால என்ன ஆகும்னா, இருக்கக்கூடிய பிஞ்சுகள் வந்து தரமா வரும். பாருங்க, இதுல நல்லா இருக்க பிஞ்சுகள்லாம் நான் விட்டுட்டேன். கொஞ்சம் அந்த பூச்சி தாக்கம் நம்ம இயற்கையா தான் இந்த விவசாயம் பண்றோம். செயற்கை மருந்துகள் எதுவும் பயன்படுத்தல. அதனால சில பூச்சிகளும் வருது. நம்ம இயற்கை மருந்துகள் என்னதான் அடிச்சா கூட பூச்சிகளும் வருது. அதனால அது ட்ரை ஆயிடுங்கிற லெவல்ல உள்ள காய்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு ஒரு 10 பழம் இதில் காய்ச்சாலே போதும். இது இருக்கிறது ஒரு 100 பிஞ்சு கிட்ட இருக்குது. எல்லாமே வச்சு நம்ம காப்பாற்றணும்னு தேவையில்லை. பாருங்க, இதை மொத்தமே ரிமூவ் பண்ணிடலாம். இதில் தரமான பிஞ்சுகள் எதுவுமே இல்லை, கட் பண்ணிடலாம். அதுமாதிரி இந்த இதுலையும் கட் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இப்படியே விட்டோம்னா இதுக்கு சத்துக்கள் எல்லாமே இந்த காய்களுக்கும் பிஞ்சுகளுக்கும் போயிட்டு இருக்கும். அது தேவையில்லைல்ல, வேஸ்ட்டாக நம்ம அதை இது பண்ணணும். இந்த இதையும் கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நம்ம கொய்யாவில் கட் பண்ணுறோம் இல்லையா, அதுமாதிரி கட் பண்ணி விடலாம். காய்கள் வந்து இருக்கிற காய்கள் நல்ல தரமான காய்களாக வரும். இப்போ இந்த பூங்கத்துலேயும் பாருங்கள், ஏகப்பட்ட பிஞ்சு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். தின்னிங் பண்ணணும். இப்போ பலாவில் கூட தின்னிங் பண்ணுறாங்களே, நம்ம பண்ருட்டி பகுதியில் கூட நிறைய பிஞ்சுகள் வந்துன்னா அதை கூட பலாவில் தின்னிங் பண்ணுறாங்க. அதேமாதிரி தான் இப்போது நம்ம நர்சரியில் நிறைய பேர் மியாசாகி செடிகள் வாங்கியிருப்பீங்க. நாங்களே 15 செடி நட்டதில் 5 செடிகள் தான் இப்போ பூத்து காய்ச்சிட்டு இருக்கு. எல்லா செடியுமே காய்க்கும். அதாவது இதை பார்த்தோன்னா நிறைய பேர் என்னடா நம்ம தோட்டத்தில் காய்க்கல, சார் தோட்டத்தில் காய்ச்சிருக்குன்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக உங்கள் தோட்டத்துலையும் காய்க்கும். நம்பிக்கையோடு இருங்க. பாருங்கள், இந்தமாதிரி பிஞ்சுகள்லாம் அதிகமாக இருந்ததுன்னா காய் பறுக்காதுங்கிறதுக்காக நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். பெரிய மரங்களாக நம்ம வச்சு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகி மரம் ஆகிட்டுன்னா நம்ம இதே மாதிரி தின்னிங் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா அதுக்கு சத்துக்கள் கிடைக்கும். இது நம்ம கரெக்டாக 3 வருஷம் தான் ஆகுது. அதனால தான் நம்ம தின்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். யாரும் அது மாதிரி நினைக்க வேண்டாம். தின்னிங் பண்ணால் தான் மரத்தையும் பண்ணணுமா நீங்கள் நினைக்க வேண்டாம். சின்ன செடியினால தான் தின்னிங் பண்ணுறோம். இளையராஜாவே வருத்தப்படுறாரு. என்னன்னாக்கா, நிறைய நல்ல பிஞ்செல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்க சார் வருத்தப்படுறாரு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற முடியும். நன்றி, வணக்கம்.